Hi friends, in the video artificial methods of vegetative reproduction பற்றி பார்க்கலாம். Vegetative reproduction another ஒரு plant ஓட stem, root or leaf இந்த partsலேருந்து new plants produce ஆகிறது தான் another vegetative reproduction. Vegetative reproductionல two methods இருக்கு, natural methods and artificial methods. Naturally உருவாவது என்னது natural methods இந்த plant partsலேருந்து அங்கே human beings ஓட involvement எதுவுமே இல்லை. ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ்னால் என்னதுன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டில் ஸோ இந்த பிளான்ட் பார்ட்ஸ் அதாவது ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் இந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னது ஆர்டிஃபிஷியல் ப்ராப்பகேஷன் செயற்கை முறை இனப்பெருக்கம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் டூ டைப்ஸ் இருக்குது, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ். கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னால் என்னது பாரம்பரிய முறை, அதாவது மனிதர்களால் நீண்ட காலமாக பயன்படுத்துகிற முறை தான் என்னது கன்வென்ஷனல் மெத்தடு. மாடர்ன் மெத்தட்ஸ்னால் என்னது நவீன முறை, ரீசெண்டாக உள்ளது, அதாவது டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதாவது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் குறுகிய காலத்தில் நிறைய பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தடு தான் என்னது மாடர்ன் மெத்தடு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ கல்ச்சர், அதாவது பிளான்ட்டோட டிஷ்யூஸை யூஸ் பண்ணி நியூ பிளான்ட்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்டோட டிஷ்யூஸ் போதும் அந்த டிஷ்யூஸ்லேருந்து நிறைய நியூ பிளான்ட்ஸை என்ன பண்ணலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னது மாடர்ன் மெத்தடு. ஸோ இங்கே கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். காமனாக யூஸ் பண்ணுற கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் எதுனா கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா கட்டிங். கட்டிங்னா என்னதுன்னா ஒரு பேரண்டல் பிளான்ட்டோட ரூட்டாக இருக்கலாம் அல்லது ஸ்டெம்மாக இருக்கலாம் அல்லது லீஃபாக இருக்கலாம். ஸோ ஒரு பிளான்ட்லேருந்து இந்த பார்ட்ஸில் ஏதாவது கட் பண்ணி ஸோ அதை ஒரு சூட்டபிள் மீடியத்தில் நடும்போது, அதாவது சூட்டபிள் மீடியம்னு சொல்லும்போது நம்ம மண்ணில் நடும்போது அது ஒரு நியூ பிளான்ட்டாக வளரும். ஸோ அதுதான் என்னது கட்டிங். இப்போது ஸ்டெம் போர்ஷனை கட் பண்ணி வைக்கிறோன்னா அந்த ஸ்டெம்லேருந்து ரூட் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் லீவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது ஒரு நியூ பிளான்ட்டாக வளருது. ஸோ இதுதான் என்னது கட்டிங். ஸோ எந்த போர்ஷனை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது கட்டிங் பார்ட்டாக யூஸ் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி ரூட்டை யூஸ் பண்ணோன்னா அது என்னது ரூட் கட்டிங். எக்ஸாம்பிள் மேலஸ் ஆப்பிள். ஸ்டெம்மை யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டெம் கட்டிங். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், பொகெயின்வில்லியா காகிதப்பூ, முருங்கை. லீஃப் கட்டிங் பெகோனியா, பிரியோஃபில்லம். மோஸ்ட்லி இந்த த்ரீ பார்ட்ஸ்லேயும் ஸ்டெம்மை தான் வந்து நிறைய பிளான்ட்ஸில் ஸ்டெம் கட்டிங் தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் கிராஃப்டிங். கிராஃப்டிங்னா என்னது ஒட்டுதல். ஸோ ரெண்டு வெவ்வேறு பிளான்ட்ஸ் இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸோட பார்ட்ஸை ஜாயின் பண்ணி ஒரே பிளான்ட்டாக வளர்க்குறது தான் என்னது ஒட்டுதல், கிராஃப்டிங். ஒட்டுதலில் டூ பிளான்ட்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அதில் ஒரு பிளான்ட்டை என்ன சொல்கிறோன்னா ஸ்டாக், அதாவது தரையுடன் தொடர்பு கொண்டிருக்கிற பிளான்ட் வந்து என்னது ஸ்டாக், வேர்க்கட்டை. இன்னொரு பிளான்ட்டு ஒட்டுதலுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒட்டுத்தண்டு. ஸோ அந்த பிளான்ட்டை என்ன சொல்கிறோன்னா சயன். சயன்னா என்னது ஒட்டுத்தண்டு. ஸ்டாக் அண்ட் சயன் இணைவை பொறுத்து நிறைய டைப்ஸான கிராஃப்டிங் இருக்குது. பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், tongue grafting, crown grafting and wedge grafting. First bud grafting. bud graftingனா என்னதுன்னா மொட்டொட்டுதல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் என்னது ஸ்டாக்காக யூஸ் பண்ணுற பிளான்ட். இந்த பிளான்ட்டில் ஒரு டீ ஷேப்பில் என்ன பண்ணுறோன்னா இன்செஷன் ஏற்படுத்துகிறோம். இன்செஷன்னா என்னது கீரல் ஏற்படுத்துகிறோம். கீரல்னால் இந்த இடத்துலேருந்து அந்த பார்க்கை ரிமூவ் பண்ணணும், அதாவது கேம்பியம் ரிமூவ் ஆகக்கூடாது. கேம்பியம் ரிமூவ் ஆகாமல் அதுக்கு வெளியே உள்ள டிஷ்யூஸை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ண பிறகு இன்னொரு பிளான்ட் வந்து என்னது சயன். சயன்னா ஒட்டுத்தண்டு எடுக்கிற பிளான்ட் தான் என்னது சயன். ஸோ இந்த பிளான்ட்லேருந்து ஒரு டீ ஷேப்பில் கொஞ்சம் போர்ஷனை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த இடத்துல ரிமூவ் பண்ணும்போது கேம்பியமும் சேர்த்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்னது பட். ஸோ அந்த பட்டை கொண்டு வந்து இந்த டீ ஷேப் இருக்குல்ல, அந்த டீ ஷேப்டு இன்செஷனுக்கு மேலே அந்த கீரலுக்கு மேலே வைத்து என்ன பண்ணணும்னா டேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேண்டேஜ் போடணும். பேண்டேஜ் போட்டு 3 or 4 வீக்ஸ் தாண்டின பிறகு ஸோ இந்த இடத்துல அந்த சயன் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து நியூ பட் ஃபார்ம் ஆகும். நியூ பட் ஃபார்ம் ஆகும்போது இந்த டேப் வந்து லூஸ் ஆக தொடங்கும் போது நம்ம பட் ஃபார்ம் ஆகும்போது தெரியும். ஸோ அந்த டேப்பை என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல அந்த பட் வந்து வளர்ந்து ஒரு பிளான்ட்டாக வளர தொடங்குது. ஸோ அப்போது என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்குக்கு மேலே, ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கோட டாப் போர்ஷன் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த போர்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி விடுறோம். ஸோ பிகாஸ் இந்த பட் தான் வந்து அந்த நியூ பிளான்ட்டாக வளர தொடங்குறது. ஸோ இப்போது இங்கே வந்து ரெண்டு பிளான்ட் பார்ட்ஸும் ஒட்டப்பட்டிருக்குன்னா கிராஃப்ட் ஆகிருக்கு. கிராஃப்ட் ஆகி ரெண்டு பிளான்ட்டோட கேம்பியும் இணைந்திருக்கு. ஸோ இந்த நியூ பிளான்ட் வளருது, அந்த பட் வளரும் போது அந்த பிளான்ட்டுக்கு ரெண்டு பிளான்ட்ஸோட பண்புகளும் இருக்கும்.
அடுத்ததாக அப்ரோச் கிராஃப்டிங் ஆர் அணுகு ஒட்டுதல். ஸோ இந்த கிராஃப்டிங்கில் 2 பிளான்ஸுமே வேரூன்றி தான் இருக்கணும். ஸோ ஒரு பிளான்ட் என்னது ஸ்டாக், இன்னொன்று வந்து என்னது சயான். ஸோ இந்த 2 பிளான்ட்டுமே வேரூன்றி இருக்கணும். ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம எதில் எடுத்துருக்குறோன்னா பாட்டில் எடுத்துருக்குறோம். ஸோ செடி தொட்டியில் எடுத்திருக்கோம். இன்னொரு பிளான்ட் வந்து லேண்டில் இருக்குது. ஸோ இங்கே ஏன் ஒரு பிளான்ட்டை வந்து பாட்டில் எடுக்கிறோன்னா, அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் எந்த பிளான்ட்டு கூட நம்ம கிராஃப்ட் பண்ணணுமோ அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் ஒரு பிளான்ட்டை வந்து பாட்டில் எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் 2 பிளான்ட்ஸுமே ஈக்குவல் சைஸ் உடைய தான் இருக்கணும். ஸோ எடுத்த பிறகு இந்த பிளான்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டாக் அண்ட் சான் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இது ஸ்டெம் போர்ஷன்னா ஒரு போர்ஷன், அதாவது பார்க்கை வந்து கேம்பியை ரிமூவ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் போர்ஷன் பார்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி இந்த பக்கம் என்னது சயான் இருக்குல்ல, ஸோ அதோட பார்க்கையும் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண பிறகு இந்த எந்த போர்ஷன் பார்க்கு 2 சைட்லேயுமே பார்க் ரிமூவ் பண்ணியிருப்போம்ல, அந்த போர்ஷனை சேர்த்து வச்சு பேண்டேஜ் போடணும். பேண்டேஜ் போட்ட பிறகு 1 to 4 வீக்ஸ் ஆன பிறகு இந்த ரூட் ஸ்டாக்கு, அதாவது ஸ்டாக்காக எடுத்துருக்கிற அந்த பிளான்ட்டோட பேஸில் வெட்டக்கூடாது, அந்த பிளான்ட்டோட டாப் போர்ஷனை வெட்டி விடணும். சயானை யூஸ் பண்ணுற அந்த பிளான்ட்டோட பேசல் ரீஜன் இந்த இடத்த வந்து கட் பண்ணி விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக வளர தொடங்கும். நெக்ஸ்ட் டங் கிராஃப்டிங்னா என்னதுன்னா நான் ஒட்டுதல். ஸோ இந்த கிராஃப்டிங்கில் ஸ்டாக் அண்ட் சயான் ஆல்மோஸ்ட் ஒரே திக்னஸ் உடையதாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இப்படி சாய்வாக வெட்டணும், ஆப்ளிக்காக வெட்டணும். அதே மாதிரி தான் சயனை இந்த மாதிரி வெட்டணும். கட் பண்ண பிறகு ஸோ இந்த சயன் அண்டு ஸ்டாக்கை 2ஐயும் டேப் பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா ஒட்டணும். ஸோ இதானது டங் கிராஃப்டிங். அடுத்ததாக கிரவுண்ட் கிராஃப்டிங், நுனி ஒட்டுதல். இங்கே ஸ்டாக் வந்து அளவில் பெருசாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட சயன்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த சயன் எப்படி இருக்கணும்னா அதனுடைய நுனிப்பகுதி இந்த மாதிரி வெஜ்ஜு ஷேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஆப்பு வடிவத்தில் வெட்டியிருக்கணும் நுனிப்பகுதியை. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் அங்கங்கே அந்த நுனியில் வந்து என்னது பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கணும். அந்த பிளவுகளுக்கு உள்ளே தான் இந்த சயனை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒட்டுதலுக்கான மெழுகு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் வெஜ் கிராஃப்டிங்னா என்னதுன்னா ஆப்பு ஒட்டுதல். ஸோ இது என்னதுன்னா ஸ்டாக்கு, இந்த போர்ஷன் என்னதுன்னா சயான். ஸ்டாக்கோட எண்டில் இந்த நுனிப்பகுதியில் ஒரு பிளவு ஏற்படுத்தணும் அல்லது ஒரு துளையை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ இந்த துளையில் தான் அந்த சயனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த துளையில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ப இந்த சயனோட நுனிப்பகுதி என்னது ஆப்பு வடிவத்தில் வெஜ்ஜு ஷேப்பில் என்ன பண்ணியிருக்கணும்னா கட் பண்ணியிருக்கணும். அடுத்து இந்த சயனை வந்து இந்த இடத்துல, அதாவது ரூட் ஸ்டாக்கில் என்ன பண்ணுறோன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். கரெக்டாக 2 போர்ஷன், அதாவது சயன் அண்ட் ஸ்டாக்கோட கேம்பியும் இணையும்படியாக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு டேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், பேண்டேஜ் போடணும். ஸோ இதுதான் என்னது வெஜ் கிராஃப்டிங். பாரம்பரிய முறைகளில் அடுத்ததாக லேயரிங்னா என்னதுன்னா பதியம் போடுதல். ஸோ பதியம் போடுதலில் இங்கே 2 டைப்ஸ் இருக்குது, மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். மவுண்ட் லேயரிங்னா என்னதுன்னா மண்முட்டு பதியம்னா என்னதுன்னா, ஸோ இது வந்து ஒரு பேரண்டட் பிளான்ட். இந்த பிளான்ட்லேருந்து ஒரு நியூ பிளான்ட்டை உருவாக்கணும். ஸோ அதற்காக அந்த பிளான்ட்டோட ஒரு பிரான்ச்சை வளைத்து என்ன பண்ணணும், மண்ணுக்குள்ளே கொண்டு போய் இந்த இடத்த சாயில் போட்டு கவர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மேலே அந்த நுனிப்பகுதி மண்ணுக்கு மேலே இருக்கும். ஸோ இங்கே எந்த மாதிரியான பிளான்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த பிளான்ட்ஸோட பிரான்ச்சஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள்னால் ஈஸியாக வளையக்கூடியதாக இருக்கும்போது மட்டும்தான் இதை வந்து வளைத்து மண்ணுக்குள்ளே கொண்டு போக முடியும். ஸோ இந்த சாயில் கவர் பண்ணியிருக்கிற ரீஜியன்லேருந்து என்ன ஃபார்ம் பண்ண தொடங்கும்னா ரூட் உருவான பிறகு இந்த போர்ஷனை கட் பண்ணும்போது இது ஒரு நியூ பிளான்ட்டாக வளர தொடங்கும். ஸோ இதுதான் என்னது மண்முட்டு பதியம். அடுத்ததாக ஏர் லேயரிங், காற்று பதியம். ஸோ இது பேரண்டல் பிளான்ட். இந்த பிளான்ட்டோட ஸ்டெம், அதாவது நோடல் ரீஜனில் இந்த மாதிரி பார்க் போர்ஷனை என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ண பிறகு இங்கே க்ரோத் ஹார்மோன் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு பிறகு அந்த பார்க் போர்ஷன் ரிமூவ் பண்ண இடத்துல
ஈரப்பதமான மண் வைக்கணும். மண் வைத்து ஸோ அதை சுற்றி பாலித்தீன் கவர் போட்டு என்ன பண்ணணும்னா கவர் பண்ணணும். கவர் பண்ண பிறகு 2 to 4 monthsக்கு உள்ளாக என்ன பண்ணணும்னா அந்த இடத்துலேருந்து என்ன ஆகும்னா வேர் ஃபார்ம் ஆகும், ரூட் ஃபார்ம் ஆகும். ரூட் ஃபார்ம் ஆன பிறகு இந்த பிரான்ச்சை கட் பண்ணி இதை வந்து தரையில் நடலாம். ஸோ நியூ பிளான்ட்டாக நடலாம். ஸோ இதுதானது ஏர் லேயரிங். லேயரிங்னா என்னதுன்னா இங்கே ஸோ அந்த பேரண்டல் பிளான்ட்டில் ஒட்டி இருக்கும்போதே, அதாவது நியூ பிளான்ட்டாக உருவாக்க போகிற பிளான்ட் பேரண்டல் பிளான்ட்டில் ஒட்டி இருக்கும்போதே அங்கே வந்து என்னது ரூட் ஃபார்ம் ஆகுது. ரூட் ஃபார்ம் ஆன பிறகு தான் அதை வந்து என்ன பண்ணுறோம் தனி பிளான்ட்டாக வளர்க்குறோம். ஸோ இதுதானது பதியம் போடுதல். ஸோ இது வந்து ஜாஸ்மின் பிளான்ட்டில் பொதுவாக வந்து லேயரிங் பண்ணுவோம், எக்ஸோரா பிளான்ட்டில் பண்ணுறோம், ரோஸில் கூட பண்ணலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், பாரம்பரிய முறைகளின் நன்மைகள். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலம் உருவாக்கப்படுகிற பிளான்ஸ் பேரண்டல் பிளான்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதிலிருந்து உருவாக்கப்படுகிற பிளான்ஸ் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது மரபணு ரீதியாக ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ நிறைய பிளான்ஸை வந்து ஷார்ட் டைமில் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பிளான்ஸ் வந்து குறைவான சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சம் பிளான்ட்ஸில் சீட்ஸே ப்ரொடியூஸ் ஆகாது. சம் அதர் பிளான்ட்ஸில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் முளைக்காது. இந்த மாதிரியான கேசஸில் நியூ பிளான்ட்ஸை வந்து இந்த மெத்தட்ஸ் மூலம் வந்து ஷார்ட் டைமில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பிளான்ட்ஸ் வந்து ஈஸியாக, அதாவது எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்னது உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க, சொலானம் டியூபரோசம். இந்த மாதிரியான எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸ் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 different plants with desirable characters. desirable charactersனால் விரும்ப தகுந்த பண்புகள், அதாவது ஒரு பிளான்ட்டில் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது, இன்னொரு பிளான்ட் வந்து அதிக விளைச்சல் தரக்கூடியது. ஸோ ரெண்டுமே குட் கேரக்டர்ஸு. இந்த 2 கேரக்டரையும் ஒரே பிளான்ட்டில் எப்படி கொண்டு வரலாம்னா கிராஃப்டிங் மூலம், ஒட்டுதல் மூலம் வந்து 2 கேரக்டரையும் ஒரே பிளான்ட்டில் கொண்டு வரலாம். ஸோ கிராஃப்டிங்க்கு பிறகு அந்த பிளான்ட்டில் அந்த 2 கேரக்டர்ஸுமே இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இதனுடைய தீமைகள் எதுனா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேரண்டல் பிளான்ட் வந்து வைரஸ் இன்ஃபெக்டடாக இருந்தால் ஸோ அதுலேருந்து உருவாகிற டாட்டர் பிளான்ட்ஸ்லேயும் என்ன இருக்குன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கு யூஸ் பண்ணுற சம் ஸ்ட்ரக்சர்ஸ் மேபி ஸ்டெம்மாக இருக்கலாம். ஸோ அது பல்கியாக இருக்குது, பருத்து இருக்குன்னா அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதான் என்னது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். So thanks for watching. Subscribe my channel for more videos. Thank you.